வணக்கம். சந்தோஷமா வீடியோ போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு தெரிஞ்சோம் ஒரு பாதிப்புங்கையில் நம்ம தான் போராட்டம் தான் பண்ண மாட்டோம். ஒரு வீடியோவாவது போடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரோட பாதிப்பு ஏற்கனவே நம்ம பீகார் தேர்தலில் எல்லாருமே பார்த்தோமோ இல்லையோ கேள்விப்பட்டோம். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், பல கட்ட போராட்டங்கள்லேருந்து கோர்ட்டு வரைச்ச இதை நிப்பாட்டுறதுக்கு அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வழியை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ணிக்கிருக்கையில் டெய்லி இந்த நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிருக்கையில் என் மைண்டுக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பல ஊரை சுற்றி வர்றதுனால இந்த மைண்டுக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் பல வருஷமாக கத்திக்கிட்டு இருந்தார் மனுஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிமாநிலத்திலேருந்து தொழிலாளர்கள் டெய்லி லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நாளைக்கு ஓட்டாக மாறுனுச்சுன்னா தமிழரோட அரசியல் அதிகாரம் உரிமை நிலம் எல்லாமே பறிபோகும். அதனால் ஒரு இன்னர் லைன் பர்மிட் கொண்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லையில் எல்லாம் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்க அத்தனை கட்சியும் சீமானை அண்ணனை ட்ரோல் பண்ணுச்சு, கிண்டல் கேலி எல்லாம் பண்ணிய. ஆனால் அண்ணன் சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு. அதனால இந்த மூளைக்கு அண்ணன் வர்றாருன்னு வச்சுக்காங்களேன். இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வர்றாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஏன் மூளைக்கு அண்ணன் சீமான் வந்தார். இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வந்திருந்தா இந்த எஸ்ஐஆர்லாம் நமக்கு தேவையில்லை. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணையை போட நினச்சிட நீங்கள். வெள்ளம் வரப்போகுது அணையை போட்டுக்கடான்னு ஒரு மனுஷன் சொல்லையில் கிண்டல் பண்ணிய, ட்ரோல் பண்ணிய. ஆனால் இன்றைக்கி வெள்ளம் வந்துருச்சு, அணையெல்லாம் போட முடியாது. அது வெள்ளம் இனிமேல் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு தான் போகும். முடிஞ்ச அளவு இனிமேலாவது இருக்க இந்த கொஞ்ச நாள்லையாவது ஆளுங்கட்சி இன்னர் லைன் பர்மிட் கொண்டுக்கிட்டு வாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது எல்லாருமே தான். இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வந்தால் மட்டும் ஏதோ ஓரளவு தப்பிக்கலாம். அண்ணனோட அரசியல், சீமான் அண்ணனோட அரசியலை எல்லாருமே கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அவர் சொன்ன ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு சைடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் சொல்கிற எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாரும் சிந்திங்க, செயல்படுங்க. நன்றி.